இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் 1 பேதுரு 1 அதிகாரம் 7 வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இன்றைய செய்தியின் தலைப்பு விசுவாசம் சோதனைக்கு உட்பட்டது. நாம் அனைவரும் விசுவாசிகள் என்றால் நமக்குள் விசுவாசம் இருக்கிறது என்று அர்த்தம். நமக்குள் விசுவாசம் இருக்கிறது என்றால் அது சோதனைக்குட்பட்டது என்று பரிசுத்த வேதாகமும் கூறுகிறது. தேர்வு எழுதப் போகிற மாணவர்களிடம் ஹால் டிக்கெட் இருக்கிறதா என்று பரிசோதித்து பார்ப்பார்கள். பயணம் செய்யும் போது நம்மிடம் டிக்கெட் இருக்கிறதா என்பதை டிக்கெட் கலெக்டர்ஸ் பரிசோதித்து பார்ப்பார்கள். உடல்நிலை சரியில்லாத போது நம்முடைய ரத்தம் பரிசோதிக்கப்படுகிறது. இது எல்லாம் நியாயமான காரியம்தான் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நான் ஒரு விசுவாசி என்று சொல்பவரிடம் உங்களிடம் விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும் என்று ஒருவர் சொன்னால் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏன் ஒரு விசுவாசியின் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது என்றால், இன்றைக்கு சிறிய சிறிய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து மனிதன் பயந்து நடுங்குகிறான். வயிற்றில் ஒரு சிறு வலி வந்தால் உள்ளே பெரிய கட்டி இருக்குமோ என்று பயப்படுகிறான். 2 முறை தலைவலி வந்தால் மூளையில் இரத்த கட்டி இருக்குமோ என்று கவலைப்படுகிறான். ஒரு வாயு பிரச்சனை வந்தால், நெஞ்சு பகுதியில் வலி வந்தால் ஹார்ட் அட்டாக் வந்து போய்விடுவோமோ என்று கலங்குகிறான். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னது விசுவாசிகளுக்கு மறந்து போய் விடுகிறது. விசுவாசிக்கிறவன் பதறக்கூடாது. விசுவாசி என்று சொல்லாதவன் கூட இன்று தைரியமாக இருக்கிறான். அதனால் தான் விசுவாசி என்று சொல்பவர்களை ஆண்டவர் சோதித்து பார்க்க விரும்புகிறார். ஆண்டவரால் சோதிக்கப்படுவோம் என்பதை முன்கூட்டியே அறிந்திருக்கிற விசுவாசி ஆண்டவர் வைக்கிற சோதனை என்கிற தேர்வை எழுதுவதற்கு தயாராகி விடுகிறான். எப்படி தயாராகிறான் என்பதுதான் நாம் தியானிக்க வேண்டிய விஷயம். விசுவாசத்தை சொல்லிக் கொடுப்பவர் கர்த்தர், கற்றுக்கொள்பவர்கள் நாம். அப்படியானால் அவர் எப்படி நம்மை சோதிப்பார் என்பதும் அவர் வைக்கிற சோதனை தேர்வில் எப்படி தேர்ச்சி பெறுவது என்பதும் ஒரு நல்ல விசுவாசிக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசி தான் ஆபிரகாம். காத்திருந்து காத்திருந்து கிடைத்த மகனை தனக்கு பலியிட வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டபோது ஆண்டவர் வைத்த அந்த சோதனைக்கு ஆபிரகாம் பயப்படவில்லை. கொடுத்தவரே பறித்துக் கொள்வாரா? நிச்சயமாக அதை செய்ய மாட்டார் என்று ஆபிரகாம் விசுவாசித்தான். அதனால் தான் ஆண்டவர் வைத்த சோதனை தேர்வில் 100க்கு 100 சரியான பதில் எழுதி தேர்ச்சி பெற்றான். ஆபிரகாமின் விசுவாசம் தான் நமக்கு இன்று முன்மாதிரி. அழிந்து போகிற பொன் கூட அக்கினியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டால் அதை குறித்து நாம் கலங்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு வைக்கிற விசுவாச தேர்வில் உற்சாகத்தோடு பங்கு பெற்று நாம் தேர்ச்சி பெற்றால் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று பரிசுத்த வேதாகம் கூறுகிறது. ஆகவே நமக்கு வருகிற சோதனைகளை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். சோதனைகளை கண்டு சோர்ந்து போகாத ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சோதனைகளில் இருந்து நிச்சயம் நம்மை தப்புவிப்பார். நமக்குள் இருக்க வேண்டியது அசைக்க முடியாத விசுவாசம் தான். விசுவாசம் எப்பொழுதும் வெற்றியை தரும். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.